வணக்கம். வாங்க பெங்களூர்ல பிரசித்தி பெற்ற குழந்தை இயேசு சுவாமி கோயில் தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு. பாருங்க, இது ஒரு பிரம்மாண்டமான கேட் இருக்கு. இந்த தேரெல்லாம் வந்து அந்த கேட் ஓபன் பண்ணுவாங்க. வேறு சமயத்தில் மூடிதான் இருக்கும். பாருங்க, குழந்தை இயேசு வெளியே வச்சிருக்காங்க. இது வந்து கிறிஸ்துமஸ்க்காக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்த கிரிப் எல்லாமே வச்சிருக்காங்க. கிறிஸ்துமஸ் முடிஞ்சு ஜனவரி 14 எடுத்துருவாங்க. ஆனால் இந்த வருஷம் இன்னும் எடுக்கவில்லை, அப்படியே இருக்கு. பருகு குஷப்பெல்லாம் வர மாதிரிலாம் ரொம்ப அழகாகவே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே போல் நைட்டில் இங்கே லைட் போடுவாங்க. ரொம்ப வெளிச்சமாக ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தை இயேசு பார்க்க. அதே போல் இப்போ நம்ம கோவிலை பார்க்கலாம் வாங்க, சர்ச் பார்க்கலாம் வாங்க. ஓவர் வியூ இப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். சர்ச்சை சுற்றி பார்த்தோம்னா இப்படி இருக்கும். நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம், போயிட்டே இருக்கேன். அதே மாதிரி எவ்வளோ அழகாக பராமரிச்சிருக்காங்க பாரு, சுத்தமாக இருக்குது, ரொம்ப நீட்டாக பராமரிச்சிருக்காங்க. இந்த கோவில் வந்து புதுப்பிச்ச கோவில். இது பாருங்க, இங்கே ஒரு உண்டி வச்சிருக்காங்க. இங்கே உங்கள் காணிக்கையெல்லாம் செலுத்தலாம். அதே போல் இங்கே குழந்தை இயேசு, மேரி மாதா, அந்தோனியர் சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. இது வெளியே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த சாமியெல்லாம். இவ்வளோ தரிசிச்சுட்டு நம்ம அடுத்தது கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் குழந்தை இயேசு கோயில், புதுப்பிச்ச கோயில். இங்கே வந்துட்டு இங்கே கேண்டில்ஸ் எல்லாம் பொருத்தி உங்களோட பிரார்த்தனையை இங்கே செலுத்தலாம். அதே போல் கிட்ட போயின்னு இருக்கோம் நம்ம. பாருங்கள், இதெல்லாம் கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ்வலாக சிம்பிளாகவே இருக்கும். இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் இருக்காது. ஒரு குழந்தை இயேசு தான் இருக்கும், டெக்கரேட் பண்ணுவாங்க. இப்போ பக்கத்து எல்லாமே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த சிஸ்டர் வந்துட்டு சாரியே வந்து ஃப்ராக் மாதிரி குழந்தைக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள், ஓவர் வியூ இப்படி இருக்க கோயில் உள்ள. இது புதுப்பிச்ச கோயில். இது இங்கே வியாழக்கிழமை ரொம்ப விமரிசையாக எல்லாம் பூஜைலாம் செய்வாங்க. அதே போல் இங்கே வந்துட்டு வேண்டிக்கிட்டு உங்கள் மாலையெல்லாம் சாத்தலாம். நானே இன்றைக்கி ஒரு மாலை சாத்திருக்கேன் ஐயாக்கு. அதே போல் இங்கே வந்துட்டு வேண்டிக்கிட்டு இங்கே இந்த பெரிய உண்டியில் தாலி போடுவாங்க. சில பேர் மாங்கல்ய பாக்கியம் வேண்டிட்டு, சில பேர் சாரீஸ் போடுவாங்க, கோல்டும் போடுவாங்க. அது அவங்க இஷ்டத்தை பொறுத்தது. அடுத்தது நம்ம வெளியே போயிட்டு இப்போ பக்கத்துலேயே ஒரு அந்தோனியா சாமி இருக்குது. அந்த சாமியை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஃப்ரீ புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பைபிள்ஸ் எல்லாம், ஃப்ரீ பைபிள்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. யாருன்னா விருப்பப்பட்டால் அது கூட நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே அந்தோனியா சாமி இருக்காங்க. அந்த அந்தோனியா சாமிக்கிட்ட செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நிறைய பக்தர்கள் வருவாங்க. ஸோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஐயாவை காமிக்க. எல்லாரும் வேண்டிக்குவாங்கல்ல, நல்லா படிக்கணும், அந்தோனியார் வேண்டிக்கணும்னு பசங்களுக்கெல்லாம் சொல்லித் தருவாங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைங்க அவர் கையில் புக் இருக்கிறதுனால எல்லாரும் அந்தோனியார்னா படிப்பு கொடுக்குற சாமின்ட்டு ஒரு சந்தோஷமாக குழந்தைங்க எல்லாமே விரும்பி வேண்டுவாங்க. அதேமாதிரி அவரும் எல்லாரோட பிரார்த்தனையும் நிவர்த்தி பண்ணுவார். பாருங்கள், வெளியே பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். சர்ச் வெளியே இப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு வெளியே தோற்றம் எப்படி இருக்குது. அதே போல் இங்கே எல்லா பிளேசஸ்லேருந்தும் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி உண்டு. மெஜஸ்டிக்கு, மார்க்கெட்லேருந்து வரலாம். அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் கேப் கூட புக் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம பழைய என்ஃப்ளூயன்ஸ் எங்கே இருந்தாரோ அந்த சர்ச்சு உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு 5000 பேர் வந்தாலும் இங்கே உட்காரக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமான கோயில், ரொம்ப சாந்தமாக இருக்கும். அதே போல் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இங்கே வந்து என்னுடைய நேரத்தை கழிச்சிருக்கேன். ரொம்ப அமைதி தரும், சாந்தமாக இருக்கும். பாருங்கள், இந்த புனித நீர் வச்சுருக்காங்க. இந்த நீர் எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கணும். அதே போல் நோயாளிங்க இருந்தால் கூட எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தாலும் சரி, தலையில் வச்சாலும் சரி, குடிக்க வச்சாலும் அவங்க வேகமாக குணமாகுவாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இங்கே மேரி மாதாவும் அந்தோனியார் சாமிதும் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், இதுதான் குழந்தை இயேசுவோட கோவிலோட இப்படிதான் இருக்குது. ஃபுல்லாக சுற்றி காமிச்சுட்டு இருக்கேன், நிதானமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் அன்றைக்கி ஒரு திருமணம் ஆகிட்டு இருக்கு. அதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. குழந்தை இயேசுவோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதே போல் குழந்தை இயேசுவோட ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் பார்க்குற அத்தனை பேரும் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும், குழந்தைகளாக யார் பார்த்தாலும் எல்லாருக்குமே குழந்தை இயேசுவோட ஆசீர்வாதம், அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும்.
ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்னால் சொல்ல முடியும். அதே போல் உங்களோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் 1 வாரமோ இல்லை 3 வாரமோ வேண்டிக்கிட்டு வந்தால் கண்டிப்பான நீங்கள் வேண்டிய அத்தனை வேண்டுதலும் நிறைவேறும். நான் சுற்றி காமிச்சிட்டே இருக்கேன். பாருங்கள், தம்பதிகளும் நின்றுருக்காங்க. மேரேஜ் செரமனி முடிஞ்சிடுச்சு. அதே போல் நீங்கள் மாஸ் கூட புக் பண்ணலாம். இங்கே நீங்கள் முன்னாடியே சொன்னாக்கா உங்களுக்காக மாஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. மாஸ் புக் பண்ண அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லணுங்க. ஏன்னா வேறு நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு தமிழ் மாசு, தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லா மாதம் உண்டு சர்ச்சில். உங்களுக்கு எந்த பாஷையில் வேணாலும் அந்த பாஷையில் மாஸ்க் வைப்பாங்க. அங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டி குழந்தை இயேசு வச்சுருக்காங்க. இந்த குழந்தை இயேசு வந்து தேரில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதே போல் குழந்தைங்கள்லாம் தொட்டு கும்பிட்டு அவர் கீழே வச்சுருக்காங்க, மேலே வைக்கல. என்ன குழந்தை குட்டி பாப்பாங்கலாம் வந்து தொட்டு கும்பிடுவாங்க. பாருங்கள், ஏஞ்சல்ஸ் எல்லாம் வர மாதிரி கிறிஸ்மஸ்க்கு ரொம்பவே அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது ஒரு கட்டையிலே குழந்தை இயேசு ஒருத்தர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் அது உண்டியோ கூடவே இருக்குது. அவங்க வேண்டுதல் நிறைவேறதுனால இந்த குழந்தை இயேசுவை உட்லேயே கார்வ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இவர் தான் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர குழந்தை இயேசுங்க. நவம்பர் 14க்கு மன்னிக்கும் ஜனவரி 14க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாங்க, அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு வைப்பாங்க. இந்த சாமி வந்துட்டு கீழே வச்சுருப்பாங்க. ஏன்னா குட்டி பசங்களாம் தொட்டு கும்பிடணுண்டு அதனால் கீழே வச்சுருக்காங்க. நானும் தொட்டு கும்பிட்டேன். அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பாருங்க, இங்கே ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குழந்தை இயேசு இருக்காரு. இந்த புனித நீரையும் பார்த்துட்டோம் நம்ம. இயேசுவோட மகிமை சொல்ல முடியாது, அவ்வளோ மகிமை உள்ளார். மனதார நீங்கள் என்ன வேணாலும் நிச்சயமாக நம்மளோட வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த குழந்தை இயேசு கோயிலில் உள்ள ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும். நம்மளுக்கு அங்கே போகலாம். இது வெளியே வியூ எப்படி இருக்குன்னு இப்படி இருக்கும், மாதா வச்சுருக்க மாதிரி. இப்போ வந்துட்டு நிறைய பேர் மாதாவோட ரோசரிஸ் வாங்குவாங்க. ஸ்டாச்சூஸ்லாம் விருப்பப்படுறவங்க இங்கே வாங்கலாங்க. இது ஸ்டால் வச்சுருக்காங்க. இங்கே குழந்தை இயேசு, மேரி மாதா எல்லாரோட ஸ்டாச்சும் ரொம்ப பேரும் அழகாக இருக்கும். நிறைய பேர் எல்லா ஊர்லேருந்து வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஸோ தான் நான் காமிச்சிட்ருக்கேன், எல்லா சாமிகளும் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ரேட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், நம்ம என்ட்ராவில் உள்ள ரிசப்ஷனில் ஒரு பாப்பா இருக்காங்க. சரிப்பா. அதே போல் உங்களுக்கு என்ன வேணாலும் இங்கே எல்லாமே கிடைக்கும். பைபிள்லேருந்து கிடைக்கும். பைபிளும் எல்லா மொழியிலும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், குழந்தை இயேசு ஃபோட்டோ நிறைய பேர் இருக்கும். உள்ளே எப்படி இருக்காரோ ஐயா அதே மாதிரி. அதே போல் இங்கே எல்லா விதமான சின்னலேருந்து பெரிய ஸ்டாச்சு கிடைக்கும் உங்களுக்கு. சில பேர் ரொம்ப சிறுசாக வைப்பாங்க, சில பேர் நிறைய பெருசாக வச்சு ரொம்ப ஆராதனை பண்ணுவாங்க. அதே போல் இங்கே பாருங்கள், விதவிதமான கேண்டில் ஸ்டாண்ட் இருக்குது. பித்தளையும் இருக்குது, செராமிக்லேயும் இருக்குது. இங்கே நிறைய பேர் கீழே பித்தளை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதே போல் கலர்ஃபுல்லான விளக்கங்களும் வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்தோனியார் பெரிய சிலை வச்சுருக்காங்க. அதே போல் படம் வச்சுருக்காங்க. குழந்தை இயேசு, மேரி மாதா, அந்தோனியார் இதெல்லாம் இருக்குது. பாருங்கள், எல்லா விதமான லைட்ஸும் வச்சுருக்காங்க. விருப்பப்பட்ட வாங்கலாம் நீங்கள். அதே போல் குழந்தை இயேசுதோ படமும் வச்சுருக்காங்க. நம்ம கோயில் உள்ள என்ன மாதிரி இருக்குது அதே மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தை இயேசு வச்சுருக்காங்க. விதவிதமான ஃபோட்டோஸ் கிடைக்குங்க உங்களுக்கு. இயேசு தான் நிறைய இருக்கும் பாருங்கள். அதே போல் க்ராஸஸ் வச்சுருக்காங்க. எல்லா விதமான சிலுவையும் கிடைக்குங்க. வெள்ளி, தங்கம் போல் இருக்கும், பித்தளை இது இருக்கும், எல்லாமே இருக்குங்க.
அதே போல் லூர்து மாதாவும் இருக்கும், மேரி மாதா இருக்கும், வேளாங்கண்ணி மாதா இருக்கும், அதே போல் செபாஸ்டினும் இருக்கும், எல்லா சாமிகளும் இருக்கும். உங்களுக்கு எது விருப்பப்படுறதோ வாங்கிக்கலாம். அதே போல் இங்கே பாருங்கள் நிறைய படமும் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், அதிகமாகலாம் கிடையாது. அதே போல் நம்ம எந்த சைஸில் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். சிறிய படத்துலேருந்து பெரிய படம் வரைக்கும் இருக்குது. 6 அடி உயரம் படம் கூட குழந்தை இயேசு, பின்ன இயேசுது, மேரி மாதா எல்லா படமும் இங்கே கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதே போல் செய்து தருவாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பெரிய பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெரிய ஃபோட்டோஸு, இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்குறது. அதே போல் இங்கே பைபிள்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பைபிள் வாங்கி கொடுக்கலாம், ப்ரேயரோ வாங்கி கொடுக்கணும் வேண்டிக்கிட்டிங்கன்னா சில பேர் வேண்டிக்கிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கூட கொடுக்கலாம். எல்லா மொழியிலும் இருக்குங்க. பாருங்கள், கன்னடா இருக்குது, தமிழ் இருக்குது, மலையாளம் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, எல்லா மொழியுமே பைபிள் இருக்குது. நாங்கள் அடுத்தது வந்துட்டு நம்ம கேசட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதே போல் ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்காங்க. சில பேர் ஸ்டிக்கர்ஸ் வாங்கி காரில், வண்டியிலலாம், 2 வீலர்லாம் ஒட்டைக்குவாங்க இல்லைங்களா. சிலர் கதவுலையும் வைப்பாங்க. எல்லா விதமான சுவாமிங்களோட ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. அதே மாதிரி மேரி மாதா, குழந்தை இயேசு, லூர்து மாதா, செபாஸ்டியன் சாமி எல்லா ஸ்டிக்கர்ஸுமே கிடைக்கும். ஒரு ஸ்டிக்கர் வரையும் ஒரு 10 ரூபா தான், ஜாஸ்தி கிடையாது. ஸ்டிக்கர் ஒட்டி வண்டியில் வைப்பாங்க, சில பேர் கதுவில் வைப்பாங்க, அவங்க நம்பிக்கை பொறுத்தது. பாருங்கள், அதே மாதிரி நிறைய குழந்தை இயேசு ஸ்டாச்சுஸ் இருக்குங்க. நிறைய பேர் வாங்கிட்டு கூட இருக்காங்க விருப்பப்பட்டு. அதே மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் இருக்குது, கீ பஞ்ச் இருக்குது, ரோசரிஸ் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக பாருங்கள். எது வேணால் நம்ம வாங்கிக்கலாங்க. வெரி வெரி நைஸ். எல்லாமே ரொம்ப ஒன்றுக்குன்னு எல்லாமே அழகாக இருக்குது. ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கேண்டில் நினைக்கலாம் அந்த ஸ்டாண்டில். ஒரு 10 கேண்டில் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டெல்லாம் கூட இருக்கும். 2 கேண்டிலேருந்து 12 கேண்டில் வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட்ஸ் இங்கே விதவிதமான கேண்டிலும் கிடைக்கும். எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம எது வேணும்னா நம்ம இஷ்டப்பட்டு நம்ம வாங்கிக்கலாம். சில இந்த கிராஸ் எல்லாம் வாங்கி கதுல வைப்பாங்க வேண்டிக்கிட்டு. ரோசரிஸ் வச்சுருக்காங்க. பாருங்கள், வெளியே வியூ எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இது டொனேஷன் போடுறவங்க போடலாம். அதே போல் இங்கே மாஸ் புக் பண்ணலாம். யாரெல்லாம் புக் பண்ணியிருக்காங்களோ இந்த நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. இப்போ நம்ம வெளியே வந்துட்டு இருக்கோம். கோயிலை ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கலாம். ஒரு வாட்டி சுற்றி காமிக்கிறேன். சர்ச் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கிறது. ஒரு 12 மணில சூரியமும் ரொம்ப பிரகாசமாக ஒடிச்சுட்டு இருக்காரு. பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் கண்டிப்பாக பெங்களூர்ல இருந்தால் போய் கடவுளை பாருங்கள். அதே போல் எந்த ஊரில் வந்தாலும் நீங்கள் குழந்தை இயேசு பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். குழந்தை இயேசுட பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும். உலகத்தில் எல்லா மக்களும் சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதே போல் எல்லாரோட வேண்டுதலையும் கண்டிப்பாக குழந்தை இயேசு நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். எல்லா புகழும் இறைவனுக்கு. பார்த்ததுக்கு நன்றி. தயவுசெய்து லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் நான் வளர்ந்தது காரணம் நீங்கள் எல்லாருமே. கடவுள் அனுகிரகம் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.